ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பௌர்ணமி தினத்தன்று வணங்கக்கூடிய தெய்வங்களில் சிவபெருமான் முக்கியமான தெய்வம், முதன்மையான தெய்வம். தன்னோட சிரசில், தன்னோட தலையில் சந்திரனை எப்போதும் வச்சிருக்கிறவங்க சிவபெருமான். சந்திர பகவானின் அதி தேவதையாக இருக்கிறவங்க சிவபெருமான். அதனால தான் பெரும்பாலும் பௌர்ணமி வழிபாடுகள் சிவபெருமானை வச்சு தான் செய்யப்படுது. பௌர்ணமி தினத்தில் நம்முடைய செல்வ வளத்தை பெருக்கிக்கிறதுக்கு சிவபெருமானை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 13/3/2025 வியாழக்கிழமை அன்று பௌர்ணமி திதி வருது. பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா 13/3/2025 காலை வியாழக்கிழமை அன்று காலை 11:40க்கு தொடங்கி வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் 12:57 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. இந்த நாளில் ஹோலி பண்டிகையும் சேர்ந்து வருகிறது. பண வரவை ஏற்படுத்த, பணத்தை அதிக அளவு நம்ம பெறணும் அப்படின்னா பௌர்ணமி நாளில் சிவ வழிபாட்டை நம்ம வீட்டில் செஞ்சோன்னா மாலை நேரத்தில் செய்யுங்க. இந்த வழிபாடு செய்யும்பொழுது நம்ம சந்திர தரிசனத்தையும் நம்ம சேர்த்து செய்யணும். அதனால் பௌர்ணமி தினத்தன்று மாலை நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் சந்திர தரிசனம் செய்யலாம். அந்த நேரத்தில் சந்திரனை பார்க்கும்போது ஓம் சந்திர மௌலீஸ்வரர் நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வர நமக, இந்த மந்திரத்தை சிவபெருமானையும் சந்திரனையும் சேர்த்தே நம்ம சொல்லும் பொழுது இந்த மந்திரம் மிக மிக பெரிய அளவில் நமக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுனாலும் அது அப்படியே நடக்கும். அதே போல் நம்ம வேண்டக்கூடிய நேரத்தில் நம்ம கையில் ₹1 வச்சுருக்கணும். தங்கம் வெள்ளி வச்சுருக்கிறவங்க கூட அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வணங்கலாம். நம்ம கையில் எதை வச்சு நம்ம வணங்குறோமோ அது பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பௌர்ணமி நாளில் இது நீங்கள் வீட்டில் வச்சு வீட்டில் இருந்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு. அடுத்து நீங்கள் கோவிலுக்கு போய் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போகிறீங்க, சிவ தரிசனம் செய்ய போகிறீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று செய்யணுங்க. அது மட்டும் இல்லை, சிவன் அபிஷேக பிரியர். அவருக்கு எத்தனை அபிஷேகம் செஞ்சாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுப்பாங்க. அந்த தினத்தில் பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோவிலில் சுத்தமான பொசஞ்சான விபூதியும் வில்வ இலைகளையும் அபிஷேகத்திற்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும். நம்முடைய பண தடைகளெல்லாம் நீக்கி பண வரவை தாராளமாக தரக்கூடிய சக்தி இந்த தினத்தில் செய்யக்கூடிய இந்த தானத்திற்கு நமக்கு இருக்குங்க. ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு வகையான பலன் இருக்குது. இந்த தானத்தை நம்ம செய்கிறதுனால நம்முடைய செல்வ வளம் அதிகரிக்கும். பௌர்ணமி நாளில் பணத்தடை நீங்கணும், வறுமை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பசுஞ்சான விபூதியும் வில்வ இலையும் மறக்காமல் வாங்கி கொடுங்க. இந்த பொருளை கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனால உங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இது வியாழக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி, ரொம்பவே விசேஷமான ஒரு பௌர்ணமி. பண வரவை நமக்கு அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஒரு பௌர்ணமி. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரியது, குபேரருக்கும் உகந்தது. குபேர பதவியை கொடுத்தது சிவபெருமான். இந்த நாளில் பௌர்ணமி வருவது ரொம்பவே விசேஷமானது. மறக்காமல் பக்கத்தில் உள்ள கோவிலில் போயிட்டு அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. அன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் எதுவுமே முடியலைனாலும் பசஞ்சான விபூதியும் வில்வேலையும் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க. அதே போல் வீட்டில் நீங்கள் பௌர்ணமி நிலவில் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் சந்திரனை தரிசனம் செய்யுங்க. அந்த நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்த பௌர்ணமிக்குள்ள ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிவதை உங்கள் கண் கூட உணரலாம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சிவபெருமானின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.